Good morning students. Last class நீங்கள் double fertilization and triple fusions பற்றி பார்த்தீங்க fertilizationல. இப்போ அடுத்த டாபிக் வந்து endospermோட full details கொடுத்துருக்காங்க. The primary endosperm nucleus divides immediately after fertilization before zygote starts to divide. First வந்து primary endosperm nucleus வந்து divide ஆகும், அங்கே வந்து endosperm ஃபார்ம் ஆகிருக்கும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. The primary endosperm nucleus is a result of triple fusions. உங்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். One male gamete fuses with the egg cells to form zygote, and second male gamete fuses with the secondary nucleus which is present at the center of the cell of embryo sac, that is a polonucleus, to form endosperm. So endosperm வந்து 3 number of chromosomes, 3 number of chromosomes, அதான் சொல்லியிருக்கேன். 2 polonucleus and 1 sperm nucleus, 1 male gamete sperm nucleus and 2 polonucleus, that is 3 number of chromosomes, to form what means endosperm. Endosperm form இருக்கு. The endosperm is a nutritive tissues and regulatory structure that nourishes, that means a food material for the developing embryo. The endosperm தான் வந்து food materials வந்து nourish பண்ணி embryo developmentக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் upon the mode of development, 3 types of endosperm in angiosperm formation சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஒன்று வந்து nuclear endosperms. The primary endosperm nucleus undergoes several mitotic divisions. The primary endosperm nucleus undergoes several mitotic divisions without cell wall formations. எந்த cell wall formations இருக்காது, ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைட் ஆகிட்டு நிறைய நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் சொல்கிறாங்க. எ சிங்கிள் நியூக்ளியஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர் அண்ட் டிவைட்ஸ். நியூக்ளியர் டிவிஷன் நடந்து இட் மேக்ஸ் மோர் நியூக்ளியஸ். அங்கே செல் வால் ஃபார்மேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் செல் வால், ஒரு நியூக்ளியஸ்க்கும் செல் வால் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. அண்ட் தஸ் ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் இன் த எண்டோஸ்பர்ம்ஸ். உங்களுக்கு வந்து புக்கில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ், நிறைய ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ், ஃப்ரீ நியூக்ளியஸ் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வரைய தேவையில்லை, இது மட்டும் வரைஞ்சால் போதும். ஸோ இதில் பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் அண்ட் மெனி நியூக்ளியஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் த சென்டர். ஒரு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நியூக்ளியஸும் வந்து சென்ட்ரல் இருக்க நியூக்ளியஸ் இட் புஷஸ் அதர் நியூக்ளியஸ் டு த கார்னர். ஓகே, இங்கே வந்து டிப்பில் வந்து டெவலப்பிங் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ். இப்போ எல்லா நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கார்னர் ரீஜனில் போயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் சென்டர் இட் பிகம்ஸ் வேக்யூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்சினியா, கோவை செடி, கோவக்காய் செடி இருக்குல்ல, அது கேப்சுலா அண்ட் அரக்கிஸ். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது கோகனட் கூட நீங்கள் நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கோகனட் சொல்லும்போது இந்த அவுட்டர்மோஸ்ட் லேயர் வந்து நியூக்ளியஸ் வந்து அதிகமாக டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. அப்போ வெளியில் இருக்க கோகனட் ஒயிட் கர்னல் சொல்கிறோம். சாலிட் எண்டோஸ்பர்ம், தேங்காய் இருக்குல்ல கோகனட், அப்போ ஒயிட் எண்டோஸ்பர்ம். வெளியில் இருக்கிறது ஒயிட் எண்டோஸ்பர்ம் சொல்கிறோம், தட் இஸ் சாலிட் எண்டோஸ்பர்ம். சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் லிக்விட் எண்டோஸ்பர்ம். தண்ணி இருக்குல்ல, தேங்காயோட தண்ணி இருக்குல்ல, சென்ட்ரலில் லிக்விட் எண்டோஸ்பர்ம். ஸோ 2 types of endosperm which is present in coconut, அதான் நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். த சாலிட் அவுட்டர் ஒன் எண்டோஸ்பர்ம், ஒயிட் கர்னல் சொல்கிறோம், அண்ட் சென்டர் வந்து லிக்விட் எண்டோஸ்பர்ம். 2 types of endosperm which is present in coconut, that is nuclear endosperm. A best example கூட சொல்லலாம். So without cell formations, a free nuclear condition exists in the endosperm is called as nuclear endosperm. So second type பார்க்கலாம், cellular endosperm. சொல்லும்போது பாருங்க, primary endosperm nucleus divides into 2 nuclei, 2 nuclei divide ஆகுது, and immediately followed by cell wall formations. ஒரு இடையில ஒரு cell wall formations இருக்கு. சப்ஸ்டிக்யூட்டாக டிவைட் ஆகும், திரும்ப டிவைட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை செல் வால் ஃபார்மேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுலார் எண்டோஸ்பர்ம்ஸ். ஓகே, ஸோ இங்கே எம்ப்ரியோ இருக்குது. உங்களுக்கு சப்ஸ்டிக்யூட் டிவிஷன்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் நடந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக எண்டோஸ்பர்மாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ செல் வால் ஃபார்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, சப்ஸ்டிக்யூட்டடாக டிவிஷன் ஆகிட்டு உங்களுக்கு செல் வால் ஃபார்மேஷன்ஸ் இது மாதிரி ஒரு நியூக்ளியஸ்க்கு செல் வால் இருந்துச்சுன்னா அது செல்லுலார் எண்டோஸ்பர்ம்ஸ். எக்ஸாம்பிள் அடோசா, ஈலியன், சன்ஃப்ளவர் பிளான்ட்டு, குரோபெரியா, இதெல்லாம் செல்லுலார் எண்டோஸ்பர்ம்ஸ் பை த ஃபார்மேஷன் ஆஃப் செல் வால். ஈலோபியல் எண்டோஸ்பர்ம் சொல்லும்போது பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பேஸ் ஆஃப் த எம்ப்ரியோ. இந்த சென்ட்ரலில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து பேஸ் வரைக்கும் மூவ் ஆகிடும் எம்ப்ரியோ சாக்கில். அண்ட் டிவைட்ஸ் இன்டு 2 நியூக்ளியஸ், 2 டிவைட் ஆகிடும். The cell wall formation takes place leading to the formation of large, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைலர் ரீஜன் சொல்கிறாங்க, large microphylar and small chalcal region. The nucleus of the microphylar chamber undergoes several free mitotic divisions. The microphylar region வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகிட்டு ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸில் நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போது that is several free nuclear divisions, whereas that of chalcal region வந்து பார்த்தீங்கன்னா இந்த chalcal region டிவைட் ஆகும், இல்லைனா
டிவைட் ஆர் மே நாட் டிவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரீஜன் உள்ள ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடுது, எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகிடுது, உங்களுக்கு எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ லார்ஜ் மைக்ரோஃபைலர் ரீஜன் வித் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ் அண்ட் smaller region that is a chalosal region may or may not divide with the formations of embryo, and this we call as illobial endosperm, which is present in hydrilla and vallisneria water plant, aquatic plants. So these are the three types of endosperms. One is cellular endosperms, one is nuclear endosperms, and third one is illobial endosperms. Cell wall formations இருந்துச்சுன்னா cellular endosperms, cell wall formations இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா nuclear endosperms. எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோகனட் சொல்லியிருக்கேன். அண்ட் ஈலோபியல் எண்டோஸ்போம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் மைக்ரோஃபைலர் ரீஜன் அண்ட் ஸ்மால் சலசல் ரீஜன் வித் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ், தட் இஸ் ஈலோபியல் எண்டோஸ்போம்ஸ். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் ருமினேட் எண்டோஸ்போம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எண்டோஸ்போம் எப்படி இருக்குன்னா இரகுலராக இருக்கும், அன்இவனஸாக இருக்கும், ஒரு ஷேப் மாதிரி எதுவுமே இருக்காது, இரகுலராக இருக்கும், அன்இவனஸாக இருக்கும். இனிட் சர்ஃபேஸ் ஃபார்ம்ஸ் ருமினேட். அரிக்கா கேட்டிச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாக்கு மரம், Passiflora and Mystica, இதெல்லாம் வந்து ruminate endosperms. Irregularity and unevenness சொல்லும்போது ruminate endosperms. So these endosperms may either completely consumed by the developing embryo. உள்ள இருக்க endosperm வந்து பார்த்தீங்கன்னா அந்த embryo வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்கும். The endosperm may either completely consumed by the developing embryo. உள்ள இருக்க nutritive tissues, nutritive food materials வந்து அந்த embryo வந்து கன்சியூம் பண்ணிக்கும். Or it may be persist in the mature seeds. அப்படின்னா முழுவதுமாக பயன்படுத்தப்படாமல் நிலைத்து காணப்படும் சொல்கிறாங்க. அந்த உள்ள இருக்க எண்டோஸ்போம் உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸ் இந்த எம்பிரியோ வந்து முழுவதுமாக பயன்படுத்தாமல் அந்த எண்டோஸ்போம் வந்து அப்படியே வந்து அது எப்படி இருக்கும், பர்சிஸ்டாக இருக்கும் இந்த மெச்சூர் சீட்ஸ். ஸோ இதில் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எண்டோஸ்போமஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ் அண்ட் எண்டோஸ்போமஸ் அல்புமினஸ் சீட்ஸ். நான் எண்டோஸ்போமஸ்னால் தோஸ் சீட்ஸ் வித்தவுட் எண்டோஸ்போம்ஸ், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூஸ் இல்லை, நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா அது நான் எண்டோஸ்போமஸ். பீ, கிரவுண்ட் நட் அண்ட் பீன்ஸ். உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் எழுதுங்க, இது தேவை. எண்டோஸ்போம் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்ட் பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ. எண்டோஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கன்சியூம், அப்போ இருக்க உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிச்சுன்னா எண்டோஸ்போமில் எதுவுமே இருக்காது, ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்காது அப்படின்னா நான் எண்டோஸ்போமஸ். எண்டோஸ்போம் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்ட் பை தி எம்ப்ரியோ. இன்னொன்று நான் endospermous means those seeds with endosperm are called as endospermous. These endosperms in the seeds supply nutrition to the embryo during seed germinations. Okay, example paddy, coconut and castor. Illa simple enna solla, embryo does not consume all the endosperm. அப்போ endosperm வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸ் எம்ப்ரியோ வந்து எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்காது. அப்போ தோஸ் சீட்ஸ் வித் எண்டோஸ்போம்ஸ். அப்போ எண்டோஸ்போம் நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல், அது ஒயிட் கர்னல் சாலிட் எண்டோஸ்போம் இருக்கும், கோகனட்டில் லிக்விட் எண்டோஸ்போம் இருக்கும். அப்போ எம்ப்ரியோ வந்து எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கல. எம்ப்ரியோ டஸ் நாட் கன்சியூம் ஆல் த எண்டோஸ்போம், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூஸ். அப்போ எண்டோஸ்போமஸ் ஆர் அல்புமினஸ் சீட்ஸ். ஸோ திஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போமஸ் அண்ட் எண்டோஸ்போம் பற்றி சொல்லியிருக்காங்க, நான் எண்டோஸ்போமஸ் அண்ட் எண்டோஸ்போமஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரு. ஸோ இட் இஸ் எண்டோஸ்போம், இட் இஸ் a nutritive tissue for the developing embryo. The food materials for the developing embryo. In majority of angiosperm, the zygote divides only after the development of endosperm. First வந்து endosperm form ஆகிடும், அப்புறம் தான் zygote வந்து டிவைட் ஆகும். Primary endosperm nucleus first டிவைட் ஆகும், அங்கே endosperm formations இருக்கும், அப்புறம் தான் zygote டிவைட் ஆகும். Endosperm regulates the precise mode of embryo development. அப்படின்னா என்னது ப்ரிசைஸ் மோடு, அதாவது ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு துல்லியமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேட் த ப்ரிசைஸ் மோட் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், ஒரு துல்லியமான வளர்ச்சி வந்து அந்த எண்டோஸ்போம் வந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். சரி, ஸோ எப்படி சார் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது, டைகாட் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, 23 தாவரத்தில் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ சொல்லும்போது கேப்சுலா பர்சா பாஸ்டரிஸ் அந்த பிளான்ட் இஸ் எ க்ரூசிஃபர் டைப் ஆஃப் பிளான்ட் சொல்லலாம், இல்லை ஒனக்ரா டைப் ஆஃப் பிளான்ட் சொல்லலாம். The embryo develops at microphylar end of the embryo sex. எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகுனா, நான் ஏற்கனவே உங்களுக்கு டயக்ராம் நிறைய டயக்ராமில் இங்கே கொடுத்துருக்கேன் பார். எம்ப்ரியோ எல்லாம் எங்கே டெவலப் ஆகுது, மைக்ரோஃபைலர் ரீஜன் தான். எல்லா எம்ப்ரியோ மைக்ரோஃபைலர் ரீஜனில் வந்து டெவலப் ஆகும். மீதி ஃபுல்லாக வந்து என்ன ஃபார்ம் ஆகிடும், உங்களுக்கு எண்டோஸ்போமாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் தி மைக்ரோஃபைலர் end of embryo sacs. The zygote undergoes transverse division. இந்த zygote வந்து பார்த்தீங்கன்னா it undergoes what means transverse division to form upper terminal cells and lower basal cells. Further division in the zygote during the development leads to formation of embryo. இந்த டெவலப்மெண்ட் அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 செல் ப்ரோ எம்ப்ரியோவில் வந்து உங்களுக்கு வந்து
4 செல்டாக ஃபார்ம் ஆகும். ப்ரோ செல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடும். அதான் சொல்லியிருக்காங்க, the zygote undergoes transmutation to form upper terminal cells and lower basal cells. Further division in the zygote development during the development leads to formation of embryo. Embryo undergoes what? First வந்து என்ன shape? Globular shape. Globular or odd shape stages before reaching the mature embryo. Mature embryo முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்னா globular stage, அப்புறம் odd shaped வரும். அதுக்கடுத்து டிவிஷன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். மெச்சூர் எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் ஹேவிங் எ ரேடிக்கல் ரீஜன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ரேடிக்கல் டெவலப்மெண்ட் ரூட் அண்ட் 2 கார்டிலேடன்ஸ் இருக்குது அண்ட் ப்ளீமியல் ரீஜன் இருக்குது. ப்ளீமியல் ரீஜன் விச் டெவலப்ஸ் இன்டு எ ஷூட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சீடில் இருக்க உங்களுக்கு இந்த நல்லா மெச்சூர் ஆகிட்டோன்னா எம்ப்ரியோ சீட் வந்து மெச்சூர் ஆகிட்டோன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட்டாக டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் dicot embryo. ஸோ zygote, terminal cells and basal cells, it undergoes a division to form globular stage embryo, odd-shaped embryo and mature embryo, and mature embryo in a seed to form pleumal region and radical region and develops into a new plant. So this is the development of dicot embryo in capsula bursa pastoris. சரி, சீடை பற்றி சொல்லலாம். So what is seed? The fertilized ovule develops into seed. உங்களுக்கு தெரியும், the fertilized ovule is called seed and possess என்னென்ன இருக்கும்? embryo இருக்கும், endosperm இருக்கும், protective seed coat இருக்கும். seed may be endospermous, ஏற்கனவே சொன்னேன், wheat, maize, barley and sunflower. நான் endospermous சொல்லுவது bean, mango, orchids and cucurbits, இதெல்லாம் நான் endospermous. ஸோ உங்களுக்கு வந்து dicot seed ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. dicot seed எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, the mature seed is attached to a fruit wall by a stalk called as funicle. இங்கே வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும், இந்த சீடை வந்து அட்டாச் பண்ணுற ஒரு ஸ்டாக் மாதிரி இந்த ரீஜனில் இருக்குது, இதான் வந்து funicle. The mature seed is attached to a fruit wall by a stalk called funicle. The funicle disappears, leaves a scare. இந்த funicle and stalk attachனா ஒரு ஸ்கேர் மாதிரி ஒரு வெட்டுக்கு மாதிரி இருக்கும், அது வந்து ஹைலம் ரீஜன் சொல்கிறாங்க. ஒரு வெட்டு மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஹைலம் ரீஜன். Below the hilum a small pore called micropyle is present. ஒரு சின்ன துளை மாதிரி இருக்கும், ஒரு போர் மாதிரி இருக்கும், அது micropyle region. ஸோ இந்த micropyle எதுக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, micropyle facilitates entry of oxygen and water into the seed. வாட்டரோ இல்லை ஆக்சிஜனோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த micropyle region இருக்குது. எதுக்காகனா டூரிங் ஜெர்மினேஷன், முளைக்கும் பொழுது அங்கே வாட்டர் ஆக்சிஜன் ரொம்ப தேவை, அப்போ தான் உள்ளே இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நரிஷஸ் ஆகும். ஸோ ஈச் சீட் ஹஸ் எ திக் அவுட்டர் கோட் கால்ட் அஸ் சீட் கோட். ஸோ அவுட்டர் சீட் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா சீட் கோட் இருக்கும். திக் அவுட்டர் கவரிங் இஸ் கால்ட் அஸ் சீட் கோட். இது அவுட்டர் வால் பெரிகார்ப்னு சொல்கிறீங்க. த சீட் கோட் இஸ் டெவலப்ட் ஃபார்ம் இன்டர்கியூமென்ட்ஸ். த சீட் கோட் இஸ் டெவலப்ட் ஃபார்ம் இன்டர்கியூமென்ட்ஸ் ஆஃப் த ஓயில். எது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கியூமென்ட்ஸ் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படி சீட் கோட்னா இன்டர்கியூமென்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் சீட் கோட். அவுட்டர் இன்டர்கியூமெண்ட், இன்னர் இன்டர்கியூமெண்ட்ஸ் பார்த்தோம்ல ஓவில்னா, அதில் வந்து அவுட்டர் இன்டர்கியூமெண்ட்ஸ் இன்டர்கியூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து சீட் கோட்டாக டெவலப் ஆகிடும். The outer coat is called as testa, is odd, ரொம்ப ஹார்டாக இருக்கும். whereas inner coat is thin, ரொம்ப தின்னாக இருக்கும். membranous என்ன சொல்லுவோம், tegmen சொல்கிறாங்க, இந்த ரீஜன் tegmen. The two cotyledons laterally arranged to the embryonic axis. ரெண்டு cotyledon வந்து பார்த்தீங்கன்னா embryonic axisல இருக்கும். It stores food materials. இந்த cotyledons என்ன ஸ்டோர் பண்ணால் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கும் in P, where in other seeds like castor, the endosperm contains reserve food and cotyledons are thin. ஜென்ரலாக சொல்லும்போது இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் பீ பிளான்ஸ், வேரஸ் இன் அதர் சீட்ஸ் லைக் கேஸ்டர், ஆமனுக்கு செடியில் இந்த எண்டோஸ்பெர்ம் கண்டென்ஸ் ரிசர்வ் ஃபுட் அண்ட் கார்டிலேடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The portion of embryonic axis, the portion of embryonic axis project beyond the cotyledon. The portion of embryonic axis project beyond the cotyledon, beyond the cotyledon is called as radical. இதான் radical or embryonic root. Other end of the axis for embryonic root வந்து other end சொல்லும்போது pleumal region. Embryonic root is the pleumal region. Embryonic axis above the level of cotyledon is called above the level of cotyledon. cotyledon மேலே இருக்கு வந்து pleumal region சொல்கிறீங்க. And below the cotyledon சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, embryonic axis above the level of cotyledon is called epicotyl சொல்லணும். The pleumal தான் epicotyl சொல்கிறீங்க, which is develops into shoot system. அதுக்கடுத்தது whereas the cylindrical region between the level of cotyledon called as hypocotyl. எது hypocotyl சொல்கிறேன், radical சொல்கிறீங்க, which develops into root system சொல்லணும், which develops into root system. So whereas the cylindrical region between the level of cotyledon is called hypocotyl. The apical terminates in plumule, whereas hypocotyl ends in radical. So plumule develops into shoot system and radical develops into root system. So this is the structure of a scissor seed, that is example scissor seed in dicot plants. So ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டல் ரீஜன், டெக்மெண்ட் ரீஜன், கார்டிலேடன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு ரேடிக்கல் எப்படி ஃபார்மேஷன், எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் பிமுல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது
ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரிசா சீட். மோனோகாட் சீடோட சீட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. த சீட் ஆஃப் பேடி இஸ் ஒன் சீடட், ஒரே ஒரு சீட் தான் இருக்கும், ஒரு சீடு. நெல் தாவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே சீட் தான் இருக்கும். இஸ் ஒன் சீடட் அண்ட் இஸ் கால்டு கேரியாப்சிஸ்ன்னு சொல்லணும். ஈச் சீட் ரிமைன்ஸ் என்க்ளோஸ் பை அ ப்ரௌனிஷ் ஹஸ்க், ஒரு உமி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், ப்ரௌனிஷ் ஹஸ்க் விச் கன்சிஸ்ட் ஆஃப் க்ளூம்ஸ். இதான் க்ளூம்ஸ் சொல்கிறீங்க. அந்த ஹஸ்க் விச் கன்சிஸ்ட் ஆஃப் க்ளூம்ஸ் அரேஞ்ச் how many rows? 2 rows. அப்பர் க்ளூம் சொல்கிறோம், லோயர் க்ளூம் சொல்கிறோம். த சீட் கோட் இஸ் ப்ரௌனிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஃபுல் ஃப்ரூட், ஒரு ஃப்ரூட்டோட கேரியாப்சிஸ் சொல்கிறாங்க என்டையராக. இது வெளி ஒரு பார்த்தீங்கன்னா சீட் கோட்டு சொல்கிறோம். இஸ் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், மெம்பரனஸாக இருக்கும், லேயர் க்ளோஸ்லி அதர் டு த கிரெயின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோஸ்போம் ஃபார்ம் தி பல்க் ஆஃப் த கிரெயின். எண்டோஸ்போம் வந்து ஃபுல்லாக இருக்கும், அதான் பல்க்னு சொல்கிறாங்க. எம்ப்ரியோ வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். எண்டோஸ்போம் ஃபார்ம் தி பல்க் ஆஃப் த கிரெயின் அண்ட் இஸ் ஸ்டோரேஜ் டிஷ்யூஸ். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எம்ப்ரியோ. இது வந்து எண்டோஸ்போம்லேருந்து செப்பரேட்டாக இருக்குது. பை டெஃபினைட் லேயர் பை எபித்திலியம் லேயராக செப்பரேட்டாக இருக்குது. எண்டோஸ்போம் வந்து எம்ப்ரியோவில் வந்து ஒரு டெஃபினைட் லேயராக செப்பரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தி எம்ப்ரியோ ஸ்மால். எம்ப்ரியோ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஷீல்டு கார்டிலேட்டன் கால்டஸ். எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். அது ஒன் ஷீல்டு வந்து கார்டிலேட்டன் வந்து செப்பரேட்டாக இருக்குன்னு ஸ்கூட்டலம் சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் தி லேட்டரல் சைட் கீழே ஆஃப் தி எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். த ஷார்ட் ஆக்சிஸ் வித் பிளிமியூல், இதுதான் ஷார்ட் ஆக்சிஸ் வித் பிளிமியூல் அண்ட் ரேடிக்கல் ப்ரொடெக்ட் பை ரூட் கேப். இது ரெண்டுமே எது மூலம் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா ரூட் கேப் மூலம் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ரூட் கேப் ப்ரொடெக்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த பிளிமியூல் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ரேடிக்கல் வந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ரூட் கேப் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். த பிளிமியூல் இஸ் சரௌண்டட் பை ப்ரொடெக்டிவ் ஷீட். பிளிமியூல் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் வந்து சொல்கிறாங்க, அதாவது கோலியாப்டைல். பிளிமியூலை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் இருக்குது, அது வந்து நான் சொல்கிறாங்க ஷீட் சொல்லும்போது கோலியாப்டைல். The radical including root cap is also covered by a protective sheet. அது ரூட் கேப் சொல்லும்போது இந்த ரேடிக்கல் வந்து அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர்னு சொல்கிறாங்க. ஷீட் சொல்லும்போது கோலியரைசா. ஸோ பிளிமியூல் இஸ் கவர்ட் பை கோலியாப்டைல் அண்ட் ரேடிக்கல் இஸ் கவர்ட் பை கோலியரைசா. த ஸ்கூட்டலம் சப்ளைஸ் த க்ரோயிங் எம்ப்ரியோ. ஸ்கூட்டலம் இருக்குல்ல, இங்கே இருக்க ஸ்கூட்டலம், இங்கே இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸு அது சப்ளை பண்ணும். எதுக்கு? ஃபார் த டெவலப்பிங் எம்ப்ரியோ. ஸோ இது ஃபுல்லாக தான் எம்ப்ரியோ சொல்கிறோம். இது எம்ப்ரியோ டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான் சொல்கிறோம். இது ஃபுல்லாக தான் எம்ப்ரியோ. பிளிமியூல், ரேடிக்கல், கோலியரைசா, கோலியாப்டைல், இந்த கார்டிலேட், இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ. அப்போ இங்கே இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட், அதை ஸ்கூட்டலம் சொல்கிற வழியாக இங்கே ஃபுட் மெட்டீரியல்ஸ் இட் என்டர் இன்டு த எம்ப்ரியோ. ஸ்கூட்டலம் சப்ளைஸ் த க்ரோயிங் எம்ப்ரியோ வித் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்சார்ப்ட் ஃப்ரம் தி எண்டோஸ்பெர்ம் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்? epithelium. That means scutellum. So this is the structure of oryza seed, that is monocot seed. So நீங்கள் வந்து எண்டோஸ்பெர்ம் பற்றி பார்த்தீங்க, அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோகாட் சீட் பார்த்தீங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் சீட்ஸ் பார்த்தீங்க. அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதோட என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன எண்டோஸ்பெர்ம்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரு, ஃபுட் மெட்டீரியல் எப்படி பிளிமியூல் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, எப்படி ரெடிக்கல் ஃபார்மேஷன்ஸ் இருக்குன்னா பார்த்தீங்க. ஸோ தேங்க்யூ. லாஸ்ட் கிளாஸ் we can see the completion of the lesson apomysis and parthenography. Thank you.